ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். நீங்கள் நார்மலாக மிளகாய் தூள் சேர்க்குறத விட மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். லெமன் சைஸ் அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. புளிப்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் எந்த மீன் வேணாலும் சேர்த்து செய்யலாம். எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு. கேப் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மீனை உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். மீன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். சீக்கிரமாகவே மீன் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.